மருத்துவம் பக்கம் போகவே கூடாது, ஆனால் எனக்கு மரபு மருத்துவம் பக்கம் போகலாம் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த மரபு மருத்துவங்கள் தான், அது ஹோமியோபதி, அக்குபஞ்சரு, மலர் மருத்துவம், சித்த மருத்துவம், இந்த மருத்துவத்தை சார்ந்த மருத்துவர்கள் தான் எங்களுக்கு தொல்லை கொடுத்ததே. வெளியிலேருந்து கார்டு வாங்கி செக் பண்ணோம், ஒரு 3 times 4 times செக் பண்ணோம். அந்த கிட்டில் எதுவுமே பாசிட்டிவாக காமிக்கல, அவங்க சொல்கிற மாதிரி அந்த 2 கோட் எதுவுமே கரெக்டாக காமிக்கல. அப்புறம் திருமணமாகி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பாப்பா கருவுடுறாங்க. குழந்தை வெளியே வந்துச்சு, 330 நாள் ஆயிடுச்சு குழந்தை, அதாச்சும் கரெக்டாக 11 மாதம் முடிவில் குழந்தை பிறந்துச்சு. அந்த 330 நாள் அப்படின்றது எங்களுக்கு பெரிய விஷயமா தெரில. நார்மலாக இயல்பாக இருக்க மாதிரி தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கற்றுன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் குழந்தை இன்னைக்கு பொறுத்துருமா நாளைக்கு பொறுத்துருமா சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் நாட்கள் அதிகமாகவே எங்கள் அப்பா அம்மாவும் பயந்தாங்க, அவங்க வீட்டு சைட்லேயும் பயந்தாங்க. இறை உணர்த்தினாங்க, உள்ளேருந்து உணர்த்தினாங்க, அதுவுமே நாங்கள் தெரியாமல். அந்த பனிக்கூட நீர் வெளியேறி இயல்பாக அழகாக குழந்தை வெளியே வந்தான், என் கையில் அழகாக குழந்தைய பிடிச்சேன். ஆனால் எங்களுக்கு எது தொல்லையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சுகாதாரத்துறையிலேருந்து யாராச்சும் தொல்லை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஏன்ப்பா வனஜா கிரிதரனா? ஆமாங்க நான் தாங்க, சொல்லுங்க அப்படின்னு. நான் ஏஎச்என் பேசலாம் அப்படின்னாங்க. அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம், என் பேர் வனஜா, கணவர் பேர் கிரிதரன். நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடியே 2 பேர்த்துக்குமே ஓரளவுக்கு புரிதல் இருந்துச்சு. இந்த மாதிரி ஆங்கில மருத்துவம் பக்கம் போகவே கூடாது, ஆனால் எனக்கு மரபு மருத்துவம் பக்கம் போகலாம் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அதில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது, இதில் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் இருந்தது. அப்புறம் திருமணமாகி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பாப்பா கருவுடுறாங்க. கருவுட்டுறதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த விதமான ஒரு மருந்து மாத்திரைகளையுமே எடுக்கலை. அப்புறம் ஒரு 3 months அப்புறம் தான் வந்து பாப்பா தங்கியிருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் இறை உணர்த்தினாங்க, உள்ளேருந்து உணர்த்தினாங்க, அதுவுமே நாங்கள் தெரியாமல் வெளியிலேருந்து கார்டு வாங்கி செக் பண்ணோம், ஒரு 3 times 4 times செக் பண்ணோம். அது எங்களோட பெரிய தப்பாகவே நாங்கள் உணர்கிறோம். அப்புறம் 4th month பார்த்திங்கன்னா எனக்கு உடல் அளவில் எந்த விதமான உபாதைகளும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. மனசளவில் எதனா ஒன்றுனா சின்ன சின்ன இஷ்யூனா கூட மனசளவில் போட்டு வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியா இருக்கும். அதனால் ஒரு 4th monthலேருந்து 5th month வரைக்கும் ஒரு 20 days வந்துட்டு என்னால் எந்திரிச்சு எந்த வேலையுமே செய்ய முடியாது. எந்திரிச்சுப்பேன், பசிக்கும் போது உணவு கொடுப்பாங்க, குளிப்பேன், அவ்வளோதான். மற்றபடி ரெஸ்ட்லேயே தான் இருக்க மாதிரி இருந்தது. இப்படி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கிரிதரன், என் மனைவி பேர் வனஜா. நாங்கள் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இயற்கை புரிதல் பற்றி இருந்தோம். அந்த அடிப்படையில் நான் என் மனைவி கிட்ட சொன்னேன், திருமணத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் கழிச்சு நம்ம குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம், ஆனால் எந்தவித ஆங்கில மருத்துவ தாக்கமும் நம்ம குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்ட முன்னாடியே. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன பயம்லாம் இருந்தது. ஒரு பெண் திருமணமாகி வேறு வீட்டுக்கு வர்றாங்கன்னா வந்த புதுசில் அவங்கள உடனே குழந்தை தங்கிச்சுன்னா இன்னும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நாள் தள்ளி போட்டோம் நாங்கள் இந்த விஷயத்த. அதுக்கப்புறம் அவங்க கருவுறாங்க, குழந்தைக்கு பிளான் பண்ணோம். கருவு 24 நாள் கரு தங்குச்சு. ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் செக் பண்ணுவோம், அதாச்சும் அவசரம் செக் பண்ணுறது வந்து அவசரத்தில் தான் நடக்கும். அந்த கிட்ட வாங்கி செக் பண்ணி பார்த்தோம், அந்த கிட்டில் எதுவுமே பாசிட்டிவாக காமிக்கல, அவங்க சொல்கிற மாதிரி அந்த 2 கோட் எதுவுமே கரெக்டாக காமிக்கல. இதனால் அந்த உள்ளுணர்வு உணர்த்தினேச்சு கரு உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 30 நாள் கழிச்சு இந்த விஷயம் எங்கள் மனைவியோட பேர்காலத்தில் நிறைய விஷயங்கள் வந்து உடைக்கப்பட்டது. ஒன்று, கருவுற்ற புதுசில் பெண்கள் வந்து படிக்கட்டெலாம் ஏறக்கூடாது, கடினமான வேலைலாம் செய்யக்கூடாது, வெயிட்லாம் தூக்கக்கூடாதுன்னு. நாங்கள் என் மனைவி கருவுற்ற அந்த 1 மாத காலத்தில் நாங்கள் வீடை ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ஆச்சு. ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடு வாடகை வீடு தான் மாற மாதிரி இருந்தது. அது மாறந்தால எல்லா பொருளும் நாங்கள் கீழேருந்து நாங்கள் தான் 2 பேர் மேலே எடுத்து வச்சோம். நண்பர்கள் கூட வந்து கீழே வரலாம் இறக்கி வச்சுட்டாங்க. ஒரு சில பொருள் மட்டும் மேலே எடுத்து வச்சுட்டாங்க, மற்றது எல்லாமே நாங்கள் தான் எடுத்து வச்சோம். அந்தளவு வேலை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எல்லாமே சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் அவங்களுக்கு வந்துருந்துச்சு. ஒரு 20 நாள் வந்து கொஞ்சம் ரொம்ப முடியாமல் பத்துனே இருந்தாங்க. எழுந்துப்பாங்க, குளிப்பாங்க, உணவு எடுத்துப்பாங்க, படுத்து தூங்குவாங்க, பத்துனே இருப்பாங்க. அந்தளவு நெகட்டிவ்ஸ் மனசில் அதிகமாக இருந்துச்சு. அதை தாண்டி வெளியே சொல்ல ரொம்பவே புத்துணர்ச்சியாக வெளியே வந்தாங்க. சரி, இயல்பாக நமக்கு எப்போது கடவுள் வந்து இந்த குழந்தை நல்ல இயல்பாக வளர்த்துன்னு இருக்காங்க அப்படின்ற நல்லாவே தெரிஞ்சது.
சரி இன்னும் கொஞ்சம் நாள் போக போக ஒரு ஜனவரி மந்த்து பிப்ரவரி மந்த்லாம் சொல்ல குழந்தை எப்போ பிறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோடு இருந்தோம். அந்த ஆவலோடு இருக்க சொல்ல பிப்ரவரி 11ஆம் தேதி அவங்களுக்கு சீமந்தம் மாதிரி வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சீமந்தம் அவங்களுக்காக ஒத்துக்கணும். சீமந்த டைமில் குழந்தை பொறுத்துச்சுன்னா என்ன செய்யுது, அதுக்கப்புறம் குழந்தை இன்னைக்கு பொறுத்துருமா நாளைக்கு பொறுத்துருமா சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். இதுக்காகவே நான் என்னோடய தொழில் காரணமாக வெளியூர் போகிறது எதுவுமே போகலை. எல்லாமே ஒரு அரை மணி நேரம் வீட்டுக்குள்ளேருந்து கிளம்பி போனால் ஒரு அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வர மாதிரி தான் நான் வெளியே கிளம்பு வந்து. சரி ஒரு நாள் இன்னைக்கு பொறுத்துருமா நாளைக்கு பொறுத்துருமான்னு யோசித்தேன். இவங்களும் பின்னாடி பக்கம் இங்கே வழி தெரியுதுன்றாங்க. ஆனால் எது பிரசவ வழின்னு சொல்லிட்டு இதுவரையும் குழந்தை பிறந்த அனுபவம் இல்லாததால் பிரசவ வழி எதுவும் தெரியல. நாட்கள் போயினே இருக்குது. அப்போது ஒரு சில சகோதரிகள் சொன்னாங்க 280 நாள் கழிஞ்சிச்சு, அதனால் டாக்டர் ஹாஸ்பிட்டலில் வீட்டில் கூட்டு போய் செக் பண்ணாங்க, சிசேரியன் பண்ணிட்டாங்கன்னு. சரி நமக்கு அந்த மாதிரி எதுவுமே செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நாட்கள் போக போக பார்த்தோம். என்ன ஒன்றா ஒரு பக்கம் எங்கள் வீட்டிலேருந்தும் எங்கள் அப்பா அம்மாகிட்ட நான் பேசி சமாளிச்சிடுவேன், அவங்க அப்பா அம்மாகிட்ட அவங்க சமாளிச்சிடுவாங்க. நடுவில் சில சொந்தக்காரங்கிட்ட சமாளிச்சிட முடியும். ஆனால் எங்களுக்கு எது தொல்லையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களுக்கு ஆங்கில மருத்துவத்தை நாங்கள் ஏற்கனவே இந்த லெவலில் கீழே தான் வச்சுருக்கோம். ஆங்கில மருத்துவத்தை நாங்கள் தூக்கி பிடிக்கல. ஆனால் மற்ற மரபு மருத்துவங்களில் ஒரு அளவுக்கு அது மேலே நம்பிக்கை இருந்துச்சு. அந்த மற்ற மரபு மருத்துவங்கள் தான், அது ஹோமியோபதி, அக்குபஞ்சரு, மலர் மருத்துவம், சித்த மருத்துவம், இந்த மருத்துவத்தை சார்ந்த மருத்துவர்கள் தான் எங்களுக்கு தொல்லை குத்துதே. அந்த மருத்துவத்தை நம்புறவங்க தான் நீங்கள் அட்லீஸ்ட் ஆங்கில மருத்துவத்தை போய் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், ஸ்கேன் பண்ணுறதால எதுவும் ஆகிடாது குழந்தைக்கு, ஸ்கேன் பண்ணி பாருங்கள், ஒரு நர்ஸை கூப்பிட்டு செக் பண்ணி பாருங்கள் இப்படிலாம் சொல்லி தேவையில்லாம் மன உளைச்சல் கொடுத்து அவங்க தான். பிரசவ டைமில் யார் வீட்டில் இருப்பாங்க, யார் பிரசவம் பார்ப்பாங்க, நீங்களே பார்த்துடுவீங்களா, இந்த மாதிரி எல்லா கேள்வியும் வந்தது இவங்க கிட்ட இதில் மட்டும்தான். மற்ற மரபு மருத்துவர்கள் கிட்ட தான் இருந்து வந்துச்சு இந்த கேள்வி எல்லாமே. அதுவும் அவங்க தான் எங்களுக்கு முக்கியமாக மன உளைச்சல் கொடுத்துருக்குது அந்த டைமில். சரி அதெல்லாம் கடந்து பார்த்தோம், ஒவ்வொரு நாளும் கடந்து போயின்னு இருக்கு. ஆனால் நாட்கள் அதிகமாகவே எங்கள் அப்பா அம்மாவும் பயந்தாங்க, அவங்க வீட்டு சைட்லேயும் பயந்தாங்க. இன்னும் எத்தனை நாள் ஆகிருக்கு, இன்னும் என்ன பண்ணியிருக்கீங்க, அட்லீஸ்ட் ஒரு யாரை கூப்பிட்டு பார்க்கலாமே அப்படி இப்படின்னு சொல்லி பயந்துருந்தாங்க. நாங்கள் பொறுமையாக ஜாலியாக இருந்தோம், இயல்பாக இருப்போம், இயல்பாக வெளியே போயிட்டு வருவோம். அப்போது ஒரு முறையும் கேட்பாங்க, இப்போ வெளியே போகிறோமே, இப்போ குழந்தை போட்டுச்சுன்னா என்ன செய்யுது, இப்போ வெளியே வந்துச்சுன்னா என்ன செய்யுதுலாம் கேள்வி வரும் அவங்க கிட்டேருந்து. வந்தால் பார்த்துக்கலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறது. ஒரே அது மாதிரி இயல்பாக இருக்கிற டைம் தான் ஒரு முறை பிரசவ வலி கூட வரல. ஃபஸ்ட்டு அந்த நீர் மட்டும் வெளியே கசிஞ்சது. ஒரு நாள் நைட்டு 12:30 மணிக்கு கசிஞ்சது. சரின்னா ஒரு கழிவு தான் வெளியேறுது அப்படி சொல்லிட்டு இயல்பாக இருந்தோம். அன்றைக்கி சாயந்தரம் தான் அது பனிக்கூட நீர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது, நம்ம கூட இருக்க சகோதரிகள் மூலமாக தெரிஞ்சது. அதுக்கட்டு அன்றைக்கி நைட்டே ஒரு 8:30 மணிக்கிட்ட வலியோட லேசாக வலி வந்துச்சு. அப்புறம் கொஞ்சமாக வலி வர ஆரம்பிச்சது. அந்த பனிக்கூட நீர் வெளியேறி இயல்பாக அழகாக குழந்தை வெளியே வந்தான். என் கையில் அழகாக குழந்தை பிடிச்சேன். இன்னும் நிறைய பேர் மறுட்டி வைக்கணும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை வெளியே வந்துச்சு, 330 நாள் ஆயிடுச்சு குழந்தை. அதாச்சும் கரெக்டாக 11 மாதம் முடிவில் குழந்தை பிறந்துச்சு. குழந்தை வெளியே வந்தோடனே அந்த மறுட்டி தானாக அதுவே கிழிஞ்சிச்சு. அதை என் கண்ணால் பார்க்க முடிஞ்சது. தானாக அந்த மறுட்டி கிழிஞ்சிச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டதுக்கு, அது சிலரோட அது வயிற்றுலேயே அதிக நாள் இருந்ததால் இயல்பாக கிழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் அந்த மறுட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதோட அந்த மறுட்டி இயல்பாக அங்கே கிழிஞ்சது ஒரு இயற்கையான செயல்பாடாக தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த 330 நாள் அப்படின்றது எங்களுக்கு பெரிய விஷயமா தெரில. நார்மலாக இயல்பாக இருக்க மாதிரிலாம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கடத்தின்னு இருந்தோம். குழந்தை பிறந்தது அது இயல்பான ஒரு செயலாக தான் அழகாக நம்ம காமிச்சாங்க. எங்கள் விஷயத்தில் முக்கியமாக உடைஞ்ச ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த மாற்று மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துது. இன்னொன்று ப்ரெக்னன்சி டைமில் இந்த மாதம் அது சாப்பிட்ணும், அந்த மாதம் இது சாப்பிட்ணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. குழந்தைக்கு அதை வயிற்றில் இருக்க குழந்தைக்கு ரத்தம் அதிகமாக தேவைப்படும், ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கணும்லாம் சொல்லுவாங்க. அந்த ஹீமோக்ளோபின்க்கு இதெல்லாம் சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க. அது எதுவுமே மனைவிக்கு அந்த டைமில் பிடிக்கல. அதே மாதிரி பப்பாளி பழம்லாம் ஆரம்பத்தில் சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க, பப்பாளி பழம்லாம் ரொம்ப பிடிச்சி சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எங்கள் மனைவியோட பேர் காலத்தில் உடஞ்சி போனது. இது எங்களோட சொந்த அனுபவம். குழந்தை பிறந்தப்புறமும் ஒவ்வொருத்தரும் அதாச்சும் இது ஹாஸ்பிட்டல் போடலையா, தடுப்பூசி போடலையான்னு கேட்டாங்க. அதெல்லாம் அசால்ட்டாக கடந்து வந்துட்டோம். சுகாதாரத்துறையிலேருந்து யாராச்சும் தொல்லை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். அந்த எதிர்பார்த்து சுத்தமாக நடக்கவே இல்லை. யாருமே வரல சுகாதாரத்துறையிலேருந்து. குழந்தை பிறந்தது எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கில் போட்டாச்சு, இன்ஸ்டாகிராமில் போட்டாச்சு, எல்லாத்தையும் நான் குழந்தை பிறந்ததை சொல்லிட்டேன். ஆனால் யாரும் வரல. சரி பஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண சொல்லுவாச்சு வருவாங்கன்னு பார்த்தாக்கா அப்படியே சுகாதாரத்துறையிலேருந்து யாரும் வரல. ஒரே ஒரு முறை நர்ஸ் யாரோ ஃபோன் பண்ணாங்க, ஏன்ப்பா வனஜாகிரி தரேன்னா, ஆமாங்க நான் தாங்க சொல்லுங்கள் அப்படின்னு. நான் ஏஹெச்என் பேசலாம்பா அப்படின்னாங்க. அப்படின்னா இதே தான் கேட்டேன். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன். நான் உங்கள் ஏரியா நர்ஸு பேசலாம்பா அப்படின்னாங்க. எங்கே பார்க்கிங்கன்னாங்க. நாங்கள் அந்த டைமில் வீட்டில் விட்டு வெளியே போயிருந்தோம். வீட்டிலேருந்து வெளியே இருக்கோம், ஒரு வரத்துக்கு 2 மணி நேரம் ஆகும், நீங்கள் முடிஞ்சால் வெயிட் பண்ணுங்கள், இல்லைனா கிளம்பி போயிட்டு அப்புறமா வாங்க அப்படின்னேன். இதே பதில் தான் அப்படியே சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க ஏரியாவில் இந்த வீடா அப்படி சொல்லி விசாரிச்சு மட்டும் போனாங்க. வீட்டுக்கு கூட வந்து பார்க்கவே இல்லை.
இந்த மாதிரி எல்லாருக்கும் வீட்டில் குழந்தை பிறகு யாருக்கும் இந்த சுகாதாரத்துறையிலிருந்தோ இல்லை மற்ற யாரும் அச்சுறுத்தல் இல்லாமல் எல்லாருக்கும் இயல்பான முறையில் பிரசவம் நடக்கணும். ஆஃப்டர் குழந்தை பிறந்தப்புறமா எல்லாரும் இயல்பான முறையில் அழகான வாழ்க்கையை கடத்தணும்னு விரும்புகிறோம். அதே மாதிரி குழந்தைக்கு சளி பிடிச்சது, சளி கழிவுகள்லாம் இயல்பாக வெளியேறிச்சு, இது எல்லாமே நாங்கள் ஈஸியாக கண்டு வந்தோம். ஒவ்வொன்றுமே நாங்கள் குழந்தைக்கு கற்றுறோன்றதை விட குழந்தை எங்களுக்கு கற்றுத்தரோம் அப்படின்றது தான் உண்மை. நன்றி.